நம்ம பார்க்க போற படம் புலிக்குட்டியும் கரடி குட்டியும் தேங்காய் வீட்டை தாண்டி வருவாயா. இந்த படங்களை ஜட்ஜ் பண்றதுக்காக நம்ம பிரதாபநாத்தையும் மதனநாத்தையும் வந்திருக்காங்க. ஸ்பெஷல் ஜட்ஜா ஹைகோர்ட்ல இருந்து பெரிய ஒரு சிவாஜி வந்திருக்கிறாரு. எல்லாம் ஜோரா ஒரு தபா கை தட்டுங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் வீட்டை தாண்டி வருவாயா. என் பேரு கிருஷ்ணா. நான் 10 வருஷமா ஜெனியை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஜெனியை பத்தி சொல்லி ஆகணும். அவ ரொம்ப அழகு, ரொம்ப திமிரும் கூட. ஆனா அந்த திமிர் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்கும். ஆனா எனக்கு என் லவ் சொல்ல போற நாள். இதுதான் என்னோட ஜெனி. இது ஜெனிஃபர் லோபஸ். ஜெனி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி லவ் யூ ஜெனி. என்னது லவ்வா? ஏய் நான் யார் தெரியுமாடா? நான் யார் தெரியுமா? சரியான ஆள்டா நீ. நீ யாரா இருந்தாலும் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி லவ்விங் யூ ஜெனி. டேய் நான் 2 குழந்தைக்கு அம்மா தெரியுமா? இருந்தும் வந்து என்கிட்ட இப்படி பேசுறிய, உனக்கு அறிவில்ல? தெரியும் ஜெனி, தெரிஞ்சுதான் நான் 10 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உனக்கே தெரியாம உன் நிழல் மாறி ஜெனி. அட பண்ணாட நாயே, அது நீ தானாடா? என் புருஷன் தான் என் மேல சந்தேகப்பட்டு என்ன ஸ்பை வச்சு ஃபாலோ பண்றான்னு நினைச்சிட்டேன்டா. சரியான ஆள்டா நீ. இதுலே தெரியல ஜெனி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு. இன்னும் நீயும் உன் குழந்தைங்களும் என் சொத்து. என் புருஷன் என் வாயிலே வைப்பான்டா குத்து. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் என்ன ஃபாலோ பண்றேன்னா நீ எப்படிப்பட்ட கேடுகட்ட பொறுக்கியா இருப்ப? கிருஷ்ணா, இதான் நம்ம லாஸ்ட் மீட். இதுக்கப்புறம் ஃபோன் பண்ற வேலை வச்சுக்கிட்டா கொன்னுருவோம் உன்னை. ஜெனி நில்லு. என்னதான் வேணான்ட்ட? இந்த முறு கூட வேணாமா உனக்கு? ஜெனி, நம்ம 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாடலாமா? போடா, உன் கூட விளையாண்டாங்க அம்மா திட்டுண்டா. ஜெனி, என் கூட விளையாடதான் வரமாட்டேன்ட்ட. இந்த முறுக்கையாவது வாங்கிக்கோய. சரியான ஆள்டா நீ. அன்று பார்த்தது அந்த பார்வை வேறடி, இந்த பார்வை வேறடி. முறுக்க காமிச்சே மடைக்கிறியாடா கிருஷ்ணா. சரியான ஆள்டா நீ. பிரதாபநாத்தை நீங்க சொல்லுங்க. கள்ளக்காதல் இதான இந்த படத்தோட ஒன்லைனு. அதை ரொம்ப கிரியேட்டிவா சொல்லியிருக்கீங்க. முறுக்க காட்டி கரெக்ட் பண்றதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஸ்டைலு. எனக்கு பிடிக்கல. இதுக்கு மேல வேணா மதன்ட்ட கேட்டுக்கோங்க. பிரதாப் சார் சொல்ற மாதிரி கள்ளக்காதல ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறீங்க. ஆனா இது எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா நாங்க இதை ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் கண்டி தான் எடுத்தோம். இது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ கள்ளக்காதலுக்கு மட்டும் பிடிக்குன்றீங்க? ஆஃப் கோர்ஸ். நீங்க எடுத்த படம் ஹாலிவுட்டுக்கு வேணா சரி, கோலிவுட்டுக்கு ஒத்து வராதுமா. இன்னும் 2 படம் இருக்குது. டவுன்லோடு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம அதை பார்க்கலாம். கெட்டு போன கேடுகட்ட சமையலுக்கு விராட் கோலி மசாலா. ஊசி போன குருமா விராட் கோலி மசாலா போல வருமா? பாஸ், காதல் தேசம் படத்துல பார்த்த மாதிரியே இளமையா இருக்கீங்க. அதுக்கு காரணம் இதுதான். அறிமுகம் புதிய கேர்பி. நீலம் பொலிவுக்கு, சிகப்பு உடல் இளமைக்கு. இந்த ரவுண்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது தேங்காய். ஏய் இங்கா நிறுத்துப்பா. தாத்தா, உன்னை இந்த ஊருக்கு கூட்டு வந்தது உன் தாத்தா பத்தி தெரிஞ்சுக்கதான். இப்படி பேத்துக்குள்ள கூட்டடிச்சிட்டு இருக்க. தாத்தா தேங்கேஸ்வரன் இந்த ஊருக்கு கண்டிப்பா ஆடப்பட்டவர். என் உயிரையும் காப்பாத்தி இருக்காரு. அவரோட பிளாஷ்பேக் சொல்றேன் கேளு. உங்க தாத்தா ஏதோ பிளாஷ்பேக் சொல்ல போறாராம். அது வரை இந்த பலூனை ஊதிட்டு அடுத்த செட்ல பலூனை பறக்க விட்டு டான்ஸ் ஆடலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க தாத்தா. முன்னொரு காலத்துல ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தான். பாஷா, நீ என்ன காப்பாத்துறத நினைச்சிட்டு இருக்கியா? நீ தப்பு கணக்கு போட்ட. அந்த டைனோசர் இன்னும் 10 செகண்ட்ல சத்ரும். பாம் செட் பண்ணிருக்க. என்ன உன்னால சமாளிக்க முடியல? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சர்க்கஸ்ல இருக்கிற குள்ளனும் பாம் வைக்கிற வில்லனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. மாதிரி தன்னை அடிக்க வந்தவனே காப்பாத்தின உன் தாத்தா என் உயிரையும் காப்பாத்தி இருக்காரு.
என்ன அறிவு கிட்டவனே ஏர்பிக்குன்னு ஒன்று கொடுத்தேன், அதை போட்டு என் மூஞ்ச வீணா போயிடுச்சுடா. சிமுமா இருந்தேன்டா. தெரிக்க விடலாமா? உங்களுக்கு வயசாகல, அதுக்கு காரணம் இதுதான். அறிமுகம் புதிய கேர்பி. உங்களுக்கு தண்டனைங்க, அதனாலதான் வந்தேன். உனக்கு சேர வேண்டிய மொத்த பணமும் இதுல இருக்கு, எண்ணி பாத்துக்க. எண்ணி பார்க்காம கொடுக்குறவங்க நீங்க, உங்க காசை என்ன முடியுமா? இப்படி வாழ்ந்தவர் உங்க தாத்தா தேங்கேஸ்வரன். தேங்காய் தாத்தா ஹெல்ப் மீ. ஐயோ, என் பேத்திய பலூன் தூக்கிட்டு போயிடுச்சே, காப்பாத்துமா தேங்காய், உன்னால முடியும். ஏய் தேங்காய், கீழே என் காடி நிக்கிட்டு, அதை எடுத்துட்டு போய் காப்பாத்துறா என் பேத்திய. தேங்காய் தேங்காய் கூல். தேங்காய். இந்த படத்தை பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. பெரிய ஜட்ஜி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு, நீங்க சொல்லுங்க பிரதாப் ஜி. விஷுவலா படத்துல ஸ்டோரின்னு எதுவுமே இல்லை, கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இது என்ன தொடல, ஐ டோன்ட் லைக் இட். இதை பத்தி சொல்லணும்னா 3 மினிட்ஸ்ல ஒரு கமர்ஷியல் மேலா கொடுத்துருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு அப்ளாஸ். பட் ஸ்டோரி ரொம்ப வீக். 2 ஃபிளாஷ்பேக் வச்சிருக்கீங்க, ஒரு சாங் வச்சிருக்கீங்க, சேசிங் வச்சிருக்கீங்க, பஞ்ச் டைலாக் வேற நல்லாவே இல்ல. உங்க ஹீரோவை நீங்க சூப்பர்மேன் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க, எதனால அப்படி? ஆமாம் சார், எங்கள் ஹீரோ சூப்பர்மேன் தான் சார். ஹாலிவுட்டில் ஸ்பைடர்மேன் பில்டிங் தான் ஆகுனா ஒத்துப்பீங்க, நாங்கள் எடுத்தால் குறை சொல்லுவீங்க. எனக்கு கொடுத்த பட்ஜெட்டில் இவ்வளோ தான் சார் படம் எடுக்க முடியும். 1500 கோடி கொடுங்க, அவதார் 2 எடுக்கிறேன். 2000 கோடி கொடுங்க, ஸ்பைடர்மேன் 5 எடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது புலியும் கரடி குட்டியும். டாக்டர், எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது. கெட்டு போன சிக்கனை தின்றுப்ப, ரோபாட் இருக்கா? அப்படி இல்லைன்னா சுடுதல்ல தேனை கலந்து குடி. தேனை கலந்து கொடுத்தா சரியாயிருமா? கண்டிப்பா, டூ இட் ஃபாஸ்ட். ஓகே டாக்டர். யாரு? நான் தான் லீ. லீயா? என்ன? உன்னை சுத்தி நிறைய ஆபத்து இருக்கு. எனக்கு பேதியா இருக்கு. லோபாரட் மாத்திரம் இருக்கா? லீ, இந்த மூவ் நீ யார்கிட்ட கத்துக்கிட்ட? தப்பு பண்ற லீ, தப்பு பண்ற, போயிரு. சக்திமான், டோரிமான், கவரிமான், முகமுடி. எங்கடா முகமுடி? யாரு? என்ன பெத்தோல என் சாமி அப்பா பாருமா பவானி, அப்பாவுக்கு புது வலிமா பவானி. ஃபேக்டரியில அப்பாவுக்கு உதவியா இருப்பவாமா. யாரும் நமக்கு சொந்தம் இல்லையடா கண்ணு. உன் அப்பா கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு போறேன். நம்ம வீட்டுல நீ சாமியா இரு சாமி. அப்பா அனாதை ஆயிட்டப்பா, அனாதை ஆயிட்டப்பா. கடவுளே, என் குழந்தை கையை நான் இப்படியா பார்க்கணும்? ஐயோ, பயப்படாதீங்க சார், வாங்க ஹாலுக்கு போலாம் வாங்க. ரொம்ப நல்லவனாச்சேடாப்பா. உட்காருங்க. யாருக்குதான் சார் இல்ல கஷ்டம்? எனக்கும் கஷ்டம் இருக்கு. நான் ஒரு கதை சொல்றேன், அது கேளுங்க. முன்னொரு காலத்துல குட்டி கரடி ஒண்ணு இருந்துச்சான். அந்த குட்டி கரடி ஒரு படத்துல நடிச்சுச்சான். அந்த படத்தை அவங்க அப்பா கரடினால ரிலீஸ் பண்ணவே முடியல, ரொம்ப வேதனைப்பட்டுச்சான். இந்த கேள்விப்பட்ட ஒரு புலி அந்த கரடிக்கு உதவ முன் வந்துச்சான். என்ன ஒரு ஆனந்தம் கரடிக்கு! திபு திபுன்னு ஓடி போய் ஒரு மைக் எடுத்து அந்த புலிய புகழ்ந்து தள்ளிருச்சான். அந்த கரடி எப்படி புகழ்ந்துச்சுன்னா, இது அம்புலி, இது அட்டலி,
இது கழுத புலி, இது கூகுளி, இது தலைவலி. இத கேட்ட அந்த புலி ஓடி வந்து அந்த கரடிக்கு சால்வையை போத்துச்சான். யாரும் நமக்கு சொந்தம் இல்லையடா கண்ணு. அவனே எதுக்கு வாங்கி இருக்க? ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்கு? யாரும் நமக்கு சொந்தம் இல்லையடா கண்ணு. நீங்க சொல்லுங்க ஜட்ஜ் ஐயா. என்ன சார் பிபி ஏற மாதிரியா படம் எடுப்பீங்க? இந்த படத்தை பார்த்துட்டு ஸ்பெஷல் ஜட்ஜுக்கு பிபி ஏறிச்சு சார். எனக்கு தலை சுத்துது சார். எதா இருந்தாலும் மதன்ட்ட கேட்டுக்கோங்க. எனக்கு ஹீரோவோட ஹேரை பார்த்தோன்னே கிருன்னு ஆயிடுச்சு. ஃப்ளாஷ்பேக் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தா வாயில சொல்லியே கழுத்துறீங்க. ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். வீட்டுக்குள்ளேயே படத்தை முடிச்சிட்டீங்க. படத்துக்கு கொடுத்த பட்ஜெட்டை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போட்டீங்க. உங்களுக்காண்டி படம் எடுக்கல, என்னோட ஒவ்வொரு படமும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இனிமேவும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுவேன். அதனால எனக்கு நீங்க மார்க் போறது வேஸ்ட். ஆமா ஆமா, மொத்தத்துல நாங்க அந்த ப்ரோக்ராம் வந்ததே வேஸ்ட். இப்போ நம்ம இந்த 3 படம் பார்த்தோம். இந்த 3 படத்துல எலிமினேட் யாரு, வின்னர் யாரு நம்ம ஜட்ஜஸ் ஸ்டேஜ்ல வந்து சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம்ல இன்னைக்கு வின்னர்னு பார்த்தா யாரும் இல்ல. ஆனா எலிமினேட் 2 பேர் ஆக போறாங்க. அது யாருன்னா அது நாங்க தான். அவனுக்கு 1008 வேலை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஜட்ஜா மார்க் போட வந்தா இந்த மாதிரி இத்து போன படத்தை எடுத்து டயத்தை வேஸ்ட் பண்றீங்க. எனக்கே படப்படன்னு வந்துருச்சுங்க. பிரதாப் சார் வாய் விட்டு சொல்லிட்டாரு அவர் கஷ்டத்தை. என்னாலையும் முடியல, அதனால நானும் எலிமினேட் ஆகிக்கிறேன். நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் வாழ்க்கையை வெறுத்து வெளியே போயிட்டாங்க. அடுத்த சீசன்ல புது ஜட்ஜஸ் ஓடி நான் உங்களை மீட் பண்றேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நேத்து.